ஒரு பக்கம் திருவள்ளுவர் இருந்திருந்தாருன்னா என்ன திருக்குறள் எழுதியிருப்பாரு? அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உழைக்கும். இன்னொரு பக்கம் கலிகாலத்துல நம்மோடு திருவள்ளுவர் ஐயா இருந்தாருன்னா என்ன சொல்லுவாருன்னாங்க, 10 ரூபாய் பாட்டிலுக்கு வாங்கினா புலால் சிறைக்கு செல்லுவது நிச்சயம்னு அவரே ஒரு குறள் எழுதுவார். மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. இத்தகைய சூழ்நிலையில இருக்கக்கூடிய என்ன மேலும் துன்பப்படுத்துவது போல திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி. நீங்க திமுக பத்தி எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை, எங்களுக்கு அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. திமுகவை அழிக்க முடிந்தால் அழித்துக் கொள்ளுங்கள், அதற்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. நாங்கள் ஒருபோதும் அதற்காக வாதாட வரமாட்டோம். எங்களுக்கு அதில் பிரச்சனை கிடையாது.